யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. வணக்கம் அன்பர்களே. யோகிராம் சுரத்குமாருக்கு சரணாகதி. இன்று ஒரு மிக நுண்மையான மிக ஆழமான ஆன்மீக ரகசியத்தை பார்க்க போகிறோம். குரு ஒருவரை ஏன் ஆட்கொள்கிறார்? இந்த கேள்வி சாதாரணமானது போல இருந்தாலும் அதன் பின்னால் நிற்கும் தத்துவம் எல்லையற்றது. இது புத்திசாலித்தனத்தால் புரியும் விஷயம் அல்ல. இதை உணர முடிவது அருளால் மட்டுமே. வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். ஒரு உண்மையான குரு நான் இந்த மனிதனை ஆட்கொள்கிறேன் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை. அவர் செய்கிறதெல்லாம் தெய்வம் செய்யும் செயல். குரு என்பது ஒரு கருவி. அவர் வழியாக பாயும் தெய்வீக சக்தியே ஒரு மனிதரை அணுகி அவனை தன் கரங்களில் ஏந்தி கொள்ளுகிறது. அந்த நொடியே அந்த ஆத்மாவின் வாழ்க்கை திசை மாற்றத் தொடங்குகிறது. நாம் இதையே குரு என்னை ஆட்கொண்டார் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையில் அது எப்போதும் அருளின் செயலே. குரு பார்க்கும் ஒன்று இந்த உடல் அல்ல, வயது அல்ல, சாதி, மதம், செல்வம் எதுவும் அல்ல. அவர் பார்ப்பது ஆன்மாவின் ஒளி. அந்த ஒளியில் ஏற்படும் நடனமே அவருக்கு தெரிவது. ஒரு ஆத்மா பல பிறவிகளாக எரிந்த துன்பங்கள், கற்ற அனுபவங்கள், செய்த புண்ணியங்கள் ஆகியவற்றின் மூலம் பரிபக்குவ நிலையை அடைந்த போது அது குருவை நோக்கி ஈர்க்கப்பட்டு விடுகிறது. அந்த ஈர்ப்பு காந்தத்தை விட வலிமையானது. ஆத்மாவின் இந்த உள் ஈர்ப்பே ஆட்கொள்ளப்படுவதற்கான முதல் அடையாளம். குரு ஒருவரை ஏன் ஆட்கொள்கிறார் என்ற கேள்விக்கான பதில். ஏனெனில் அந்த உயர தயாராகிவிட்டது. உள்ளத்தில் ஒரு தெய்வீக தாகம் எழும்பி வாழ்க்கையின் உண்மையை அறிய வேண்டும் என்ற தேடல் கிளர்ந்தபோது அருள் தானாகவே கதவை திறக்கிறது. சில சமயம் மனிதன் குருவை தேடி ஓடுகிறான். சில சமயம் குருவே அவனை தேடி வந்து சேர்கிறார். இரண்டு தரப்பிலும் நடப்பது அருளின் நிச்சயமான வேலை. இது புண்ணியமா, வேண்டுதலா? உண்மையில் இவை இரண்டுமே பல பிறவிகளாக செய்த நன்மைகள், கருணை, நல்ல எண்ணங்கள், ஜெபம், தியானம் ஆகியவை சேர்ந்து இந்த பிறவியில் குருவின் பாதம் கிடைக்க செய்கின்றன. அதே நேரத்தில் இந்த பிறவியிலே உள்ளத்தில் எழும் வேண்டுதல், கண்ணீரால் கலந்த அழைப்பு, உண்மையான சமர்ப்பணம் இவையும் அருளை இழுக்கும் விசைகள். குருவால் ஆட்கொண்டப்பட்டவனின் மனம் மெதுவாக மாறத் தொடங்கும். பழைய காயங்கள் குணமாகும். பயம் குறையும். பொய் பேச மனம் வராது. தவறு செய்ய முடியாது. மனம் சுத்தமாகி ஒளியை பக்குவமாக ஏற்கத் தொடங்கும். வாழ்க்கை தன்னால் தானே ஒரு திசையில் செல்வதை அவன் கவனிப்பான். அந்த திசை எப்போதும் அருள் காட்டும் பாதையே. குருவின் நினைவு மூச்சை போல இயல்பாகி விடுகிறது. அவரின் நாமம் உயிரின் தூணாகி விடுகிறது. குரு ஆட்கொண்டவர் பிறவி எடுக்கிறாரா? இந்த கேள்விக்கான பதில் நுண்மையானது. குருவின் அருள் உண்மையாக இறங்கியவுடன் பிறவியின் சங்கிலி முறுவதற்கான பாதை திறக்கப்படுகிறது. துன்பப் பிறவிகள் குறைகின்றன. சில நேரங்களில் பிறவி தொடரலாம். ஆனால் அது கர்ம பிறவியாக இல்லை. அது தெய்வீக பணிக்கான பிறவி. அந்த பிறவிகளில் சுமை குறையும், அருள் அதிகரிக்கும். குருவின் நாமத்தை சொல்வதால் என்ன நன்மை? நாம ஜெபம் மனத்தின் ஆழத்தில் இருக்கும் இருண்ட மாசுகளை வெளியேற்றுகிறது. பயம், கோபம், குழப்பம், அகங்காரம் எல்லாம் கரைந்து போகும். நாமம் என்பது ஒலி வடிவில் இருக்கும் அருளின் அலை. அதை உச்சரிக்கும் உயிர் அந்த அருள் அலையுடன் இணைந்து விடுகிறது. அந்த இணைப்பு ஏற்படும் நொடியே அந்த உயிரின் ஆவி ஒரு புதிய சக்தியை பெறுகிறது. குருவால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவரின் குடும்பம் எப்படி இருக்கும்? அருள் ஒருவரை தொடும்போது அது அவர் நிற்கும் வீட்டையே ஒளியாக மாற்றி விடுகிறது. வீட்டில் அமைதி பிறக்கும். சண்டைகள் குறையும். உறவுகள் மேன்மையடையும். குழந்தைகளின் வாழ்க்கை பாதுகாக்கப்படும். அந்த வீட்டில் ஒரு கண்ணுக்கு தெரியாத தெய்வீக தாளம் நிலைத்து நிற்கும். ஜாதகம் பலிக்குமா? பலிக்கும். ஆனால் மாறும். குருவின் அருள் சக்தி ஜாதகத்தை மீறியும் செயல்படும். தீய காலங்கள் தணிகின்றன. நல்ல காலங்கள் பல மடங்காகின்றன. சில நேரங்களில் ஜாதகத்தில் எழுதப்படாத அருள் பலன்களே அவன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். ஒரு ஆத்மாவுக்குள் உண்மையான தேடல் எழும் தருணத்தில் குருவின் கருணை செயல்படுகிறது. மனிதன் வெளியில் என்ன தோன்றினாலும் உள்ளத்தில் எழும்
நான் உண்மையை அறிய வேண்டும் என்ற நெருப்புதான் குருவின் அருளை இழுக்கும். அந்த அருள் நெருக்கம் ஏற்பட்டவுடன் வாழ்க்கை முழுவதும் மறைந்திருந்த அர்த்தத்தை குரு மெதுவாக வெளிப்படுத்த தொடங்குகிறார். குருவால் ஆட்கொள்வது வாழ்க்கைக்கான ஒப்பந்தம் அல்ல, அது ஆத்மாவின் அமைதியான ஒப்புதல். அந்த ஒப்புதலே மனத்தை மாற்றுகிறது. பொல்லாங்கு எண்ணங்கள் குறையும், உள்ளே கருணை பெருகும். குரு தொலைவில் இருந்தாலும் அவர் சந்நிதி அந்த உயிரின் உள்ளத்தில் நிலைபெறும். இந்த நிலையே உண்மையான சரணாகதி. குருவின் அருள் கர்மாவை உடனே அழிக்காது, ஆனால் அதன் வேதனையை மிகவும் மென்மையாக்கும். அனுபவம் வர வேண்டியவற்றை குரு மாற்றி நடத்துவார். சில கர்மாக்கள் உடனே கரைந்து போகும், சில கர்மாக்கள் பாடமாக மாறி அந்த ஆத்மாவை உயர்த்தும் வண்ணம் மாறும். இந்த மாற்றமே ஆட்கொள்ளப்பட்ட உயிரின் மிகப்பெரிய சான்று. குருவின் அருளை பெற்ற ஒருவரின் குடும்பத்திற்கு தனியான பாக்கியம் வரும். அவருடைய இருப்பே வீட்டில் அமைதியை உருவாக்கும். எதுவும் விளக்க முடியாத ஒரு மேன்மையான சக்தி அந்த வீட்டை சுற்றி பாதுகாப்ப இருப்பதை அனைவரும் உணரத் தொடங்குவார்கள். குருவால் ஆட்கொண்ட பின் ஜாதகத்தின் கட்டுப்பாடு மிக மென்மையாகிறது. தீய கிரகங்களின் தாக்கம் குறையும், திசை பலன்களின் வேகம் மாறும், விதி என்ற சொல்லின் அர்த்தம் முற்றிலும் மாறிவிடும். அந்த மனிதனின் வாழ்க்கையை நடத்துவது ஜாதகம் அல்ல, குருவின் அருளே. உங்களை ஒரு உண்மையான குரு ஆட்கொண்டு இருந்தால் அவர் நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். உங்களிடம் குரு இன்னும் வரவில்லை என்றால் உங்கள் உள்ளம் உண்மையுடன் அழையுங்கள். உண்மையான ஒரு அழைப்பை அருள் ஒருபோதும் நிராகரிக்காது. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தெய்வீக தருணம் மிகவும் நெருக்கத்தில் இருக்கலாம். நாமம் சொல்லுங்கள், அருளை உணருங்கள், வழி தானாக திறக்கும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராயா. சர்வம் யோகிராம் சுரத்குமார் அர்ப்பணமஸ்து.